வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தாக்குதல் நடத்தும் பாகிஸ்தான் அதற்கான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று இந்தியா எச்சரிக்கை. அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக பயன்படுத்த வேண்டாம் என்று எதிர்க்கட்சிகளுக்கு மோடி கண்டிப்பு. ஹூத் புயல் மேலும் தீவிரம். விசாகப்பட்டினம் அருகே ஞாயிறன்று கரையை கடக்கும் என்று வானிலை மையம் அறிவிப்பு. சொத்து வழக்கில் ஜாமீன் கோரி சுப்ரீம் கோர்ட்டில் ஜெயலலிதா மனு தாக்கல். மாலை 5:30 மணிக்கு அவசரமாக பதிவாளரிடம் சேர்ப்பிப்பு. விரிவான செய்திகள். எல்லையில் போர் நிறுத்த விதிமீறல்களில் தொடர்ந்து ஈடுபட்டால் அதற்குரிய விலையை பாகிஸ்தானால் தாங்க முடியாது என்று மத்திய ராணுவ அமைச்சர் அருண்ஜேட்லி எச்சரித்துள்ளார். டெல்லியில் நிதி மற்றும் ராணுவ அமைச்சர் அருண்ஜேட்லி நிருபர்களை சந்தித்தார். இந்திய ராணுவம் தான் எல்லையில் போர் நிறுத்த விதியை மீறுவதாக பாகிஸ்தான் கூறும் குற்றச்சாட்டை மறுத்த அருண்ஜேட்லி, இந்தியா ஒருபோதும் முதலில் தாக்குதலை துவங்கியதில்லை என்றும் பாகிஸ்தான் தான் வேண்டுமென்றே இந்திய நிலைகளை தாக்குவதாகவும் குற்றம் சாட்டினார். In the last few days, there have been a series of ceasefire violations, all unprovoked by Pakistan. India is a responsible state. It's never an aggressor, but at the same time, it has a paramount duty to defend its people and its territory. எல்லையில் சண்டை நடத்தும் பாகிஸ்தானுடன் எப்படி பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துச் செல்ல முடியும் என்று கேள்வி எழுப்பிய அருண்ஜேட்லி, எல்லையில் அமைதி தவழ வேண்டும் என்று பாகிஸ்தான் விரும்பினால் உடனடியாக தாக்குதலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். மாறாக தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால் இந்திய ராணுவம் தகுந்த பதிலடி கொடுக்கும் என்றும், வலிந்து வந்து தாக்குதலில் ஈடுபடும் பாகிஸ்தான் அதற்காக தாங்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டி வரும் என்றும் எச்சரித்தார். Pakistan has to stop this unprovoked firing and shelling if it wants peace. As long as that continues, how can there be peace? இதற்கிடையே பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தியா யாருக்கும் அடிபணியாது என்றும், நாட்டுக்கு தலைக்குனிவு ஏற்படுத்த மாட்டோம் என்று மக்களுக்கு உறுதியளிப்பதாகவும் ராஜ்நாத் கூறினார். இதனிடையே இந்தியாவுக்கான பாகிஸ்தானிய துணை தூதரை வரவழைத்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் போர் ஒப்பந்த விதிமீறலை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என எச்சரித்தது. காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் நடத்தி வரும் தாக்குதலில் புதனன்று இரவில் பொதுமக்கள், வீரர்கள் என மேலும் 8 பேர் படுகாயமடைந்தனர். புதனன்று இரவு 8:45 மணியளவில் ஜம்மு, சம்பா, கதுவா மாவட்டங்களில் 192 கிலோமீட்டர் தூரத்துக்கு அமைந்துள்ள சர்வதேச எல்லைக்கோட்டில் வரிசையாக 60 இந்திய முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தினர். எல்லையோரத்தில் உள்ள 90 குடியிருப்பு பகுதிகள் மீதும் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதல் வியாழனன்று காலையிலும் நீடித்தது. இந்திய வீரர்களின் கடும் பதிலடியை தொடர்ந்து இருதரப்பு ராணுவத்துக்கும் இடையில் நடந்த சண்டையில் இந்தியா தரப்பில் 5 கிராமவாசிகளும் 3 ராணுவ வீரர்களும் காயமடைந்துள்ளதாக ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இந்திய பாகிஸ்தான் எல்லையில் விரைவில் அமைதி திரும்பும் என்று பிரதமர் நரேந்திர மோடி புதனன்று கருத்து கூறியிருந்த நிலையில் பாகிஸ்தானின் அத்துமீறல் தொடர்வதால் எல்லையில் பதட்டம் நீடிக்கிறது. அக்டோபர் துவக்கத்திலிருந்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி நடத்தி வரும் தாக்குதலுக்கு பெண்கள் உள்ளிட்ட கிராமவாசிகள் 8 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். சுமார் 50 பேர் காயமுற்றுள்ளனர். பாகிஸ்தான் தாக்குதல் காரணமாக ஜம்மு, கதுவா, சம்பா மாவட்டங்களில் எல்லையோர கிராமங்களைச் சேர்ந்த 30,000க்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்திய ராணுவத்தின் தாக்குதலில் 9 அப்பாவி பாகிஸ்தானியர் கொல்லப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் ராணுவம் கூறுகிறது. அனைத்து பிரச்சினைகளிலும் அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என்று பிரதமர் நரேந்திர மோடி ஆவேசமாக தெரிவித்துள்ளார். இந்திய பாகிஸ்தான் எல்லையில் நடந்து வரும் சண்டை பற்றி பிரதமர் மோடிக்கு கவலை இல்லை என்றும், மகாராஷ்டிரா, ஹரியானா சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்காக பிரச்சாரம் செய்வதுதான் மோடிக்கு முக்கியம் என்றும் ராகுல் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் கடுமையாக குற்றம் சாட்டினர். இதற்கு பதில் கூறும் விதமாக மகாராஷ்டிராவில் வியாழனன்று நடந்த பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். காஷ்மீர எல்லையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்திய பாகிஸ்தானுக்கு இந்தியா துணிச்சலுடன் பதிலடி கொடுத்ததாக கூறிய பிரதமர் மோடி, போர் நிறுத்த விதிமீறல் போன்ற முக்கியமான பிரச்சினைகளை விவாத பொருளாக்கி அரசியல் ஆதாயம் தேடக்கூடாது என்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளையும் கேட்டுக் கொண்டார். चीख दुश्मनों की सुनाई दे रही है और मैं देश के जवानों को बधाई देता हूं, सीमा पर बैठे हुए जवानों को बधाई देता हूं. उन्होंने हिम्मत और हौसले के साथ अपनी ताकत का परिचय दे दिया है और उनको भी पता चल गया है वक्त बदल चुका है. अब पुरानी आदत काम नहीं आएगी, अब पुरानी आदत काम नहीं आएगी. बहादुर जवानों ने सही जवाब दे दिया है भाइयों बहनों.
மகாராஷ்டிராவை 15 ஆண்டுகளாக ஆண்ட காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் ஆகிய 2 கட்சிகளுக்கும் நாட்டு நலன் முக்கியம் அல்ல என்றும் நாட்டை சுரண்டுவதுதான் அவ்விரு கட்சிகளின் நோக்கம் என்றும் சாடினார். மகாராஷ்டிர மாநிலம் தழைத்தோங்க பாரதிய ஜனதாவை முழு மெஜாரிட்டியுடன் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் எனவும் பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்தார். பாகிஸ்தான் சீனாவுக்கு பாடம் புகட்டப் போவதாக கூறிய மோடி தற்போது என்ன செய்தார் என்று ராகுல் கேள்வி எழுப்பியுள்ளார். ஹரியானா மாநிலம் பிரோஸ்பூர் ஜிர்காவில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் பேசினார். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாகிஸ்தான் சீனாவுக்கு பாடம் புகட்டுவோம் என்று லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தின் போது மோடி கூறியதை சுட்டிக்காட்டிய ராகுல், தற்போது எல்லையில் தாக்குதலை நடத்தும் பாகிஸ்தான் விஷயத்தில் என்ன நடவடிக்கையை மோடி எடுத்தார் என்று ஆவேசமாக கேட்டார். செய்வதை விட சொல்வது எளிது என்றும் மோடியை குறை கூறினார். पिछले चुनाव में उन्होंने कैंपेन किया, उनके नेताओं ने कहा देखो अगर हमारी सरकार आएगी तो चीन को और पाकिस्तान को हम सबक सिखाएंगे। और हुआ क्या, चीन के राष्ट्रपति यहां आए, हमारे प्रधानमंत्री जी उनके साथ झूला झूल रहे थे और उनके साथ चीन के राष्ट्रपति के साथ चीन की सेना लद्दाख के अंदर घुस पड़ी। एक सवाल नहीं पूछा, विजिट थी, ऑफिशियल विजिट थी, वो चलती गई। चीन की सेना हमारे देश के अंदर, एक सवाल नहीं पूछा, कहा भाई पाकिस्तान को मैं दिखाऊंगा, दूसरे साइड से गोली चल रही है, लोग मर रहे हैं। बोलना आसान होता है, करना इतना आसान नहीं होता है. கடந்த 60 ஆண்டுகளாக நாட்டின் முன்னேற்றத்துக்கு காங்கிரஸ் எதையும் செய்யவில்லை என்று மோடி கூறியதன் மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட்ட விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் அவர் அவமானப்படுத்திவிட்டார் என்றும் ராகுல் கூறினார். குறிப்பிட்ட சில தொழிலதிபர்களின் நலனுக்காகவே பிரதமர் மோடி பாடுபடுவதாகவும் ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். அந்தமான் தீவு பகுதியில் நிலை கொண்டிருந்த ஹூத் புயல் 67 கிலோமீட்டர் வேகத்தில் தீவிரமடைந்துள்ளது. செவ்வாயன்று காலை அந்தமான் தீவுக்கு அருகில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி புதன்கிழமை காலை 8:30 மணி நிலவரப்படி புயலாக தீவிரமடைந்தது. ஹூத் என்று பெயரிடப்பட்ட இப்புயல் புதன்கிழமையன்று காலை 11:30 மணிக்கு அந்தமான் போர்ட் பிளேர், லாங் ஐலாந்து இடையே கடந்தது. வியாழன் காலை 8:30 நிலவரப்படி விசாகப்பட்டினத்தின் கிழக்கு, தென்கிழக்கு மற்றும் கோபால்பூரின் தென்கிழக்காக 750 கிலோமீட்டர் தொலைவில் இப்புயல் நிலை கொண்டுள்ளது. ஹூத் புயல் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து வரும் 12ஆம் தேதி காலை விசாகப்பட்டினம் அருகே கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் ஹூத் அதி தீவிர புயலாக உருமாற வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புயல் கரையை கடக்கும் போது 140 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் காற்றின் வேகம் மணிக்கு 155 கிலோமீட்டராகவும் அதிகரிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இப்புயலால் தமிழகத்திற்கு பாதிப்பில்லை என்ற போதிலும் ஆந்திரா, ஒடிசா மாநிலங்களில் பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தெற்கு ஆந்திர பகுதியில் நிலை கொண்டுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த மழை மேலும் 2 நாட்களுக்கு நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் சேலம் மாவட்டம் ஓமலூரில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புயல் காரணமாக தமிழக மீனவர்கள் 2வது நாளாக வியாழனன்றும் கடலுக்கு செல்லவில்லை. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சொத்து வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா, VN சுதாகரன், இளவரசி ஆகியோர் பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையில் கடந்த 2 வாரங்களாக அடைக்கப்பட்டுள்ளனர். பெங்களூர் தனி நீதிமன்றம் வழங்கிய சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து தங்களுக்கு ஜாமீன் வழங்க கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4வரும் தாக்கல் செய்த மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. தனி நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட அப்பீல் மனு விசாரணைக்கு ஏற்கப்பட்டு அக்டோபர் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக நடந்த சட்ட ஆலோசனைகளுக்கு பின்னர் ஜெயலலிதா சார்பில் வியாழனன்று உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மாலை 5:30 மணிக்கு தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனுவில் 66 வயதான நிலையில் தன்னுடைய உடல்நலம் மோசமாக இருப்பதை கருத்தில் கொண்டும் பல்வேறு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதால் சிகிச்சை பெறுவதற்காகவும் ஜாமீன் வழங்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. கடந்த 18 ஆண்டுகளாக நடந்து வரும் வழக்கில் இதுவரை எந்த வகையிலும் குறுக்கிட்டதில்லை என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் இருந்ததைப் போல தனி நீதிமன்ற தீர்ப்பை விமர்சித்து எதுவும் அதில் தெரிவிக்கப்படவில்லை என்று தெரிகிறது. தீபாவளியை முன்னிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு அக்டோபர் 18ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை விடுமுறை நாட்கள் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஜெயலலிதாவின் உடல் நிலையையும் அவர் வகித்து வந்த முதல்வர் பதவியையும் கருத்தில் கொண்டு அவசர வழக்காக இதை எடுத்துக் கொள்ளும்படி ஜெயலலிதா தரப்பு வக்கீல்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே ஜெயலலிதாவை தமிழக சிறைக்கு மாற்ற வேண்டும் என்று கோரி கர்நாடக
உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவுக்கு விதிக்கப்பட்டுள்ள தண்டனையை தமிழக மக்கள் உணர்வுபூர்வமாக பார்ப்பதாகவும் அவர் கர்நாடக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது மக்களின் எண்ணங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வகேலா முன்னிலையில் வெள்ளியன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிகிறது. முதல்வர் பன்னீர்செல்வத்தின் வேண்டுகோள், சென்னை உயர்நீதிமன்றத்தின் நடவடிக்கை உள்ளிட்ட காரணங்களால் தமிழக தலைமைச் செயலகம் படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக முதல்வராக இருந்த அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சொத்து சேர்ப்பு வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து தமிழக அரசின் தலைமைச் செயலகம் வெறிச்சோடியது. தொடர்ந்து ஜாமீன் மனு தாக்கல், விசாரணை ஒத்திவைப்பு, ஜாமீன் மனு தள்ளுபடி என்று அனைவரது பார்வையும் பெங்களூருவை நோக்கி இருந்ததால் தலைமைச் செயலகத்தில் அரசு ஊழியர்களின் வருகையை தவிர்த்து மற்றவர்களின் வருகை நின்று போனது. கடந்த 29ஆம் தேதி தமிழக முதல்வராக பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து அரசு இணையதளத்தில் ஜெயலலிதாவின் படம் அகற்றப்பட்டு முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் படம் இடம்பெற்றது. ஆனால் வியாழக்கிழமை வரை சட்டசபை இணையதளத்தில் ஜெயலலிதாவின் படம் அகற்றப்படவில்லை. தலைமைச் செயலகத்தின் பார்வையாளர்கள் நுழையும் பகுதியில் வைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதாவின் படங்களும் இதுவரை அகற்றப்படவில்லை. முதல்வராக பொறுப்பேற்ற பன்னீர்செல்வமும் தனது நிதியமைச்சக அறையில்தான் முதல்வர் பொறுப்பையும் தொடர்ந்து வருகிறார். வியாழனன்று பன்னீர்செல்வத்தின் அறை முகப்பில் முதல்வர் என்ற பெயர் பலகை வைக்கப்பட்டது. இந்நிலையில் தனியார் பள்ளிகள் விடுமுறை அறிவித்த போது சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு விளக்கம் தர உத்தரவிட்டது. இவ்வழக்கில் தமிழக அரசு தரப்பில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் உள்ளதாகவும், பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்குவதாகவும், தேர்வுகள் நடந்ததாகவும் பதில் தரப்பட்டது. கர்நாடக நீதிபதி மைக்கேல் குன்ஹாவை எதிர்த்து அதிமுகவினர் போஸ்டர் ஒட்டுவது தொடர்பாக திமுக தொடர்ந்த பொதுநலன் வழக்கில் அடுத்த மாதம் 11ஆம் தேதி அரசு பதில் தர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் முதல்வர் பன்னீர்செல்வம் அதிமுக பொருளாளர் என்ற முறையில் கட்சியினர் போராட்டங்களில் ஈடுபட்டு அரசுக்கு நெருக்கடி தர வேண்டாம் என்றும், எதிர்க்கட்சியினரின் மாய வலையில் சிக்க வேண்டாம் என்றும் அமைதி காக்கும்படி அறிக்கை வெளியிட்டார். புதன்கிழமை முதல் அமைச்சர்கள் தலைமைச் செயலகம் வந்து தங்களது அன்றாட பணிகளை கவனித்தனர். வியாழனன்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் தலைமையில் அத்துறை தொடர்பான கூட்டம் நடந்தது. வியாழனன்று முதல்வர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் வந்தபோதும் கட்சியினர் மற்றும் பார்வையாளர்களின் வருகை குறைவாகவே இருந்தது. தமிழக அரசு செயல்படாத நிலையில் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், ஜெயலலிதாவின் ஜாமீன் தொடர்பாக மட்டும் சிந்திக்காமல் மக்கள் நலனிலும் அமைச்சர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பினர் சார்பில் மது இல்லா தமிழகம் உருவாகிட வேண்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் வியாழனன்று நடந்தது. இதை துவக்கி வைத்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழகத்தில் அசாதாரண சூழல் நிலவுகிறது என்றும், ஜெயலலிதாவின் ஜாமீன் தொடர்பாக மட்டும் சிந்திக்காமல் மக்கள் நலனிலும் தமிழக அமைச்சர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தமிழிசை வலியுறுத்தினார். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முழுவதுமாக மதுவிலக்கை கொண்டு வர முடியவில்லை என்றால் படிப்படியாகவாவது உடனே மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கையாக இருப்பதனால் இங்கே மாணவர் அமைப்பின் கூட்டத்திலும் வந்து நாங்கள் இதையே வலியுறுத்துகிறோம். தமிழகத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது. ஊழல் வழக்கில் அங்கே பெங்களூர் சிறையில் இருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர். ஆனால் இந்நாள் முதலமைச்சர், இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கும் முதலமைச்சர் உடனே அரசு நிர்வாகத்தை முடுக்கிவிட்டு எந்தவித குறைபாடும் இல்லாமல், ஏனென்றால் ஒரு வழக்கு நடந்ததற்கு தமிழக மக்கள் எந்த விதத்திலும் பொறுப்பாக மாட்டார்கள். அதனால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை அரசாங்க முறைகளும் நடவடிக்கைகளும் எந்தவித குறைபாடும் இல்லாமல் கிடைக்க வேண்டும் என்பதை தமிழக அரசு உடனே உறுதி செய்ய வேண்டும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் அவற்றை சரி செய்யும் நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட வேண்டும் என்றும் தமிழிசை வலியுறுத்தினார். முகத்தை பிளாஸ்டிக் டேப் கொண்டு சுற்றி பெண் டாக்டரை கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் திருச்சி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே உள்ள டோல்கேட் பகுதியில் பெண் டாக்டர் ஜூலியட் என்பவர் வசித்து வந்தார். பிரபல மருத்துவமனையில் டாக்டராக பணியாற்றி வந்த இவருடைய கணவர் இறந்துவிட்டார். மகன் ஜோஸ்வா பெங்களூரில் பணியாற்றி வருகிறார். இதனால் ஜூலியட் மட்டும் டோல்கேட் பகுதியில் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் வியாழனன்று காலை நீண்ட நேரமாகியும் அவருடைய வீட்டின் கதவு திறக்கப்படவில்லை. சந்தேகமடைந்த அப்பகுதியினர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். போலீசார் வந்து ஜூலியட் வீட்டை திறந்து பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். வீட்டின் அறையில் ஜூலியட்டின் கைகால்கள் கட்டப்பட்டு முகத்தில் பிளாஸ்டிக் டேப்பால் சுற்றப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தார்.
அவர் அணிந்திருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. போலீசார் ஜூலியட்டின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளிகளை தேடி வருகின்றனர். திருச்சியில் திமுகவைச் சேர்ந்த ராமஜெயம் கொலை சம்பவத்தைப் போலவே இந்த கொலையும் நடந்துள்ளதாக பரபரப்பாக பேசப்படுகிறது. ராமஜெயம் கொலை வழக்கில் 2.5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் துப்பு துலங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வண்டலூரில் ஓட்டுநர் கண்ணில் மிளகாய் பொடி தூவி 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க சுருளை கொள்ளையடித்துச் சென்ற கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை விமான நிலையத்திலிருந்து மறைமலை நகருக்கு தங்க சுருள் ஏற்றிக் கொண்டு லாரி ஒன்று வந்தது. சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் ஏகாம்பரம் என்பவர் லாரியை ஓட்டி வந்தார். வண்டலூர் அருகே லாரி வந்தபோது 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் லாரியை வழிமறித்து ஓட்டுநர் ஏகாம்பரம் மீது மிளகாய் பொடியை தூவினர். ஏகாம்பரத்தை தாக்கி லாரியில் இருந்த 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க சுருள்களை அந்த கும்பல் கொள்ளையடித்துச் சென்றது. ஓட்டுநர் ஏகாம்பரம் அளித்த புகாரை அடுத்து ஓட்டேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளை கும்பலை தேடி வருகின்றனர். தங்கத்தின் விலையில் வியாழக்கிழமை அன்று 1 சவரனுக்கு 32 ரூபாய் குறைந்தது. 1 சவரன் தங்கம் 20,400 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,550 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 41 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,730 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.